அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் இரண்டாம் சக்தி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. நடராஜனும் பிச்சைக்கார சாமியும் பேசிக்கொண்டிருக்கும்போது லிண்டா கிரிதரன் கார்த்திகேயனுடன் சமாதி அமைந்துள்ள பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். இனி கதைக்குள். அத்தியாயம் 7. குறிப்பு: அணிமாவோ மகிமாவோ இல்லை லகிமாவோ கரிமாவோ எந்த ஆற்றலாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் மனதுதான். ஆனால் இந்த மனதோ உடம்பிடம் மடங்கி கிடக்கிறது. அதிலிருந்து மீண்டு உடம்பை ஆள முடிந்தவர்களே சித்தியை வசப்படுத்த முடியும். 1 என்பது 2 என்று ஒரு தத்துவம் உண்டு. அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் இரு பக்கம் இருக்கும். இதையே அப்படி கூறுவார்கள். மனிதன் ஒருவனானாலும் உடல் ஆன்மா என்கிற இரண்டின் சேர்க்கைதான் மனிதன். இதில் ஆன்மா விதை என்றால் அதன் பஞ்சபூத சேர்க்கையே உடல். ஆன்மாவே மனமாய் செயலாற்றுகிறது. இதை உணர்ந்து உடலை பிரித்து கொள்ளுதல் வேண்டும். உடலாகிய பிண்டம் புரிந்தால் அண்டம் புரியும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளது என்பது புரியும். மனம் நினைப்பதையே செயல்படுத்தும். நினைக்கும் எதையும் செயல்படுத்தும். சில செயல்கள் காலத்தால் நிகழும், சில உடனடியாக நிகழும். துரிதமும் தாமதமும் மனதின் வேகத்தை பொறுத்தது. வேகம் என்பது காலம் சார்ந்தது. காலத்தை கட்டி ஆள்பவர்களால் சர்வத்தையும் சாதிக்க முடியும். கிரிதர் நீண்ட தூரம் நடந்த களைப்பால் அப்படியே சமாதி முன் உள்ள கல் மண்டபத்தை பார்த்த நொடி அதில் அமர்ந்தான். அவனோடு சேர்ந்து அமர்ந்தான் கார்த்திகேயன். ஆனால் லிண்டா கையில் கேமராவுடன் சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். அவளுக்கு நடை களைப்பு தெரியவில்லை. ஒரு தோளில் கேமரா, ஒரு தோளில் ஜோல்னா. அதில் பேப்பர்கள், ஹேண்டி டேப் ரிகார்டர் போன்ற பத்திரிகையாளர்களுக்கே உரிய சரக்குகள், நிறைய ஃபிலிம் ரோல்கள், பேட்டரிகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், மினரல் வாட்டர் பாக்கெட்டில் எல்லாம் ஒரு தனிப்பையில் போட்டு முதுகில் பெல்ட் போட்டு பள்ளிக்கூட பிள்ளைகள் போல கட்டிக்கொண்டிருந்தான் கிரிதர். அதை அப்படியே கலற்றி கை காலை உதறிக்கொண்டான். லிண்டா, ஐ ஆம் கெட்டிங் சோ டயர்ட். இவ்வளவு தூரமெல்லாம் எந்த காலத்தில் நடந்திருக்கும் என்று ஒரு புலம்பலும் புலம்பினான். கார்த்திகேயனிடம் அப்படி புலம்ப கூட சக்தியில்லை. ஆனால் கண்ணிரண்டும் மிக கூர்மையாக நாகராஜ போகர் சமாதியை பார்த்துவிட்டு லிண்டா பக்கம் திரும்பியது. ஒரே ஒரு டியூப்லைட் வெளிச்சம். அதில் ஸ்கைடரில் பறந்து மகிழும் மனிதர்கள் போல சில பூச்சிகள். ஊடாடும் வெள்ளியங்கிரி மலையின் குளிர்காற்று. லிண்டா, நீ எய்ம் பண்ணி வந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் இதுதான். உன்னை சந்திச்சதா சொன்ன நாகராஜ போகரோட மகா சமாதி அதோ. அவன் கை நீண்டது. லிண்டாவும் பார்த்தாள். அவர் இறந்துட்டு தான் நான் சொன்னப்ப நீ அதை நம்பல. இப்ப என்ன சொல்ல போற கேட்டார். லிண்டாவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கிரிதரும் வாயை கிண்டினான். அங்கிள் கேட்கிறாருல, பதில் சொல். நான் நினைக்கிறேன் நம்ம அமெரிக்கன் இந்தியன்ஸில் யாரோ உன்னை ஃபூலாக்க நாகராஜ போகர் வேஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போதும் லிண்டாவிடம் பதில் இல்லை. எதற்கும் ஒரு சுற்று சுற்றி வருவோம் என்று சமாதி அமைந்துள்ள பிருந்தாவனத்தை நோக்கி நடந்தாள். ஒரு கோவில் கருவறை போல அது வடிவமைக்கப்பட்டு முன்னால் ஒரு பிரார்த்தனை கூடம். அதில் நாகராஜ போகரின் பெரிய படம். அதை பார்த்தவள் தன் ஜோல்னாவில் இருந்து அமெரிக்காவில் எடுத்துக்கொண்ட படத்தை எடுத்து பார்த்தாள். அச்சு அசலாக அவரேதான். குழப்பம் கூட ஆரம்பித்தது. நடுவில் சாரங்கபாணி என்னும் பிருந்தாவன பாதுகாவலர் சற்றே கெந்தி நடந்தவராய் அவளை கடந்து சமாதி அமைந்துள்ள கற்பக கிரகத்துக்குள் நுழைந்து அங்கே எரிந்தபடி இருக்கும் விளக்குகளை தூண்டி சற்று எண்ணெயும் விட்டுவிட்டு வெளியே வந்தார். அவர் செயலை பார்த்தபடியே லிண்டா கற்பகிரகம் முன் போய் நின்றாள். அவரும் அவளை ஏறெடுத்தார். இவ்வளவு நடக்கும்போது கல் மண்டபத்தில் கிரிதரும் கார்த்திகேயனும் அப்படியே படுத்துவிட்டனர்.
அவர்களுக்கு எதிரில் மரத்தடியில்தான் நடராஜனும் அந்த பிச்சைக்கார சாமியை போன்றவரும் மௌனமாக அமர்ந்து கொண்டு இருந்தனர். நிறைய கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ள சிரமமான பதில்களால் உண்டான களைப்போடு நடராஜன் அமைதியாக அமர்ந்திருந்தான். பின்ன என் நினைத்தானோ, எழுந்து தான் கொண்டு வந்திருந்த தயிர் அன்னத்தையும் பால் அன்னத்தையும் கீரை கடைசலையும் எடுத்துக்கொண்டு சமாதி சன்னதி நோக்கி சென்றான். சாரங்கபாணி லிண்டாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவரது அரைக்குறை ஆங்கிலம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளும் விசாரித்து கொண்டிருந்தாள். இதுதான் நாகராஜ போகர் சமாதியா? ஆமாம்மா. அப்ப சாமி உயிரோடு இல்லையா? என்னம்மா இது கேள்வி? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்குமா சமாதி? அப்ப இது யார்? லிண்டா புகைப்படத்தை காட்ட கையில் அன்ன பிரசாதங்களுடன் நடராஜனும் எட்டி ஒரு பார்வை பார்த்தான். ஆச்சரியமாக இருந்தது. நாகராஜ போகர்தான். அட, நம்ம சுவாமி. அதுல சந்தேகமில்லையே. இல்லை, இவர் நாகராஜ போகர்தான். ஆமாம், இவர் எப்படி உங்க கூட? போன மாசம் இவர் அமெரிக்காவில் என்னை வந்து பார்த்தார். அப்ப எடுத்துக்கிட்ட படம் தான் இது. போன மாசமா? ஆமாம், என்னை நம்புங்க. எப்படிமா வர முடியும்? சுவாமி மகா சமாதியாகி 5 வருஷம் ஆயிடுச்சே. இதையேதான் மிஸ்டர் கிரிதரும் கார்த்திகேயனும் சொன்னாங்க. ஆனா சாமி என்னை வெள்ளிங்கிரி மலையில வந்து பார், நான் உனக்கு நிறைய யோக ரகசியங்கள் பத்தி சொல்றேன்னு சொன்னார். சாரங்கபாணி என்கின்ற அந்த பெரியவருடன் நடராஜனும் அதிர்ந்து போனார்கள். நடராஜனுக்குள் ஏற்கனவே ஏராளமான குழப்பம். லிண்டாவின் பதில் அதில் கலக்கத்தையே உருவாக்கியது. ஆமாம், நீங்க யாருமா? நான் ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். இந்தியன் மித் பற்றி ஸ்டடி பண்ண வந்திருக்கேன். அது சரி, சாமியாரா வர சொன்னார்? ஆமாம். சீமை பாஸ்போர்ட் விசா. லிண்டா மலமளவென்று தனது பூர்வீகத்துக்கான ஆதாரங்களை அடுக்கத் தொடங்கினாள். என்னமோமா, எல்லாமே ஒரு புதிராய் இருக்கு. இதுக்கு முந்தி கூட சிலர் சாமியை நாங்க இமயமலையில பார்த்தோம், பழனி மலையில பார்த்தோம்னு சொன்னாங்க. நான் கூட வேற யாரையோ தான் பார்த்ததா சொல்றதா நினைச்சேன். ஆனா இப்போ போட்டோவோட பார்க்கும்போது என்னத்த சொல்றது? சாமி தான் இதுக்கு பதில் சொல்லணும். இங்க வேறு யாராவது இந்த பேர்ல இருக்காங்களா? அவள் நடைமுறை சாத்தியங்களையே ஆராய வேண்டும் என்கிற மாதிரி கேட்டாள். எனக்கு தெரிஞ்சு இல்லம்மா. ஆனா இந்த மலையே ஒரு கோவில்தான். இருந்தாலும் இந்த கோவிலுக்குள்ள நிறைய போலி சாமியார்கள் நுழைஞ்சிட்டாங்க. ஆன்மீகம் பற்றி ஆனா அவன்னா கூட தெரியாம நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்ற போலிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன், இந்த பிருந்தாவனத்திலேயே ஒருத்தர் நான் தான் நாகராஜ போகருங்கிற சித்தரோட அசல் சிஷ்யன். இந்த பிருந்தாவனத்தை பராமரிக்க சொல்லி சாமி என் கனவுல வந்து சொன்னதா சொல்லி ரீல் விட்டு திரிகிறார். ஆனா இந்த போட்டோவில் இருக்கிற அவர் இல்லை, இவர் வேற ஒருவர். சாரங்கபாணி விலக்கி விட்டு சமாதி பக்கம் திரும்பி கை கூப்பினார். முகத்திலும் இனம் புரியாத கலக்கம். நடராஜன் பார்த்து கொண்டே இருந்தான். பின் நடராஜனை பார்த்த அவர், வா தம்பி, இந்த பௌர்ணமிக்கும் சாமி பிரசாதம் கொண்டு வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவனிடமிருந்து பிரசாதத்தையும் வாங்கி சமாதி உள்ள சன்னதிக்குள் நுழைந்து அதை அங்கே வைத்து படைத்துவிட்டு திரும்ப எடுத்து வந்து தந்தார். லிண்டா அதை பார்த்துவிட்டு கேட்டாள், வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் என்ன? பிரசாதம்மா? அப்படின்னா ஹோலி ஃபுட். ஹோலி ஃபுட் எதுக்கு? இப்படி சாமிக்கு பிடிச்சதை படைக்கிறது இங்க வழக்கம் அம்மா. அவர் இதையெல்லாம் வந்து சாப்பிடுவாரா? லிண்டா தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டாள். அவர் சாப்பிட மாட்டாருமா. அவருக்கு படைச்சதை நாம சாப்பிட்டா நமக்கு தான் அது நல்லது. எப்படி? என்னம்மா இது, இப்படி கேள்வியா கேக்குறீங்க? எனக்கு பதில் தெரியலம்மா. இங்க இதுதான் வழக்கம். சாரங்கபாணியின் பதிலில் சற்று சலிப்பும் கலந்து வெளிப்பட்டது. நோ, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. இந்தியன் கல்ச்சர்ல வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து நெற்றி வகுடுல பொட்டு வச்சுக்கிற வரை ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னார் சாமி. ஆனா நீங்க தெரியலன்னு சொல்றீங்க.
இது கூட தெரியாம எப்படி நீங்க இங்க இருக்கீங்க? கேள்வியா அது சாரங்கபாணிக்கு பொட்டில் வலித்தது. ஆனால் நடராஜன் அதை மிக ரசித்தான். சாமி, அவங்க கேட்கறதும் சரிதானே, பதில் சொல்ல தெரியலேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே. நடராஜனும் சேர்ந்து சாரங்கபாணியின் காலை வாரினான். சாரங்கபாணியின் முகம் உடனே அனலில் வாட்டிய கத்திரிக்காயை போல ஆகிவிட்டது. தம்பி நடராஜா, வந்தையா கும்பிட்டியான்னு போய்கிட்டே இருக்கணும். இவங்க எகனைக்கு முகனை எதையாவது கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அவரிடம் பதிலுக்கு ஆத்திரம் பீறிட்டது. அப்படி இல்லை சாமி, எனக்கே இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக உண்டு. சாமிக்கு பிடிச்சதை படைக்கிறதுக்காக காரமடையில இருந்து நான் இதை சுமந்துக்கிட்டு வரேன். அப்படி சுமந்துக்கிட்டு வந்ததை அவர் சாப்பிட்டா தானே எனக்கும் திருப்தியாயிருக்கும். அட என்ன நீ, சாமி சமாதியாயிட்டார், அவர் எப்படி வந்து சாப்பிடுவார்? புரியாம பேசுறியே. அப்ப அவர் இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்களா? நீ வாயை கிண்டாம புறப்படு. இந்த பொண்ணு வேற ஒரு போட்டோவை காட்டி எனக்குள்ள பீதியை உருவாக்கிடுச்சு. யாராவது நம்ம சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அமெரிக்கா வரை போய் பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. சாரங்கபாணியிடம் கவலை வேறு விதமாக வெளிப்பட்டது. லிண்டா அதற்கு மேல் எந்த கேள்வியும் அவரிடம் கேட்கவில்லை. திரும்பி கல் மண்டபத்திற்கு வந்தாள். கிரிதர் கேட்டான், என்ன லிண்டா, என்ன சொல்றான் அந்த ஆள்? நத்திங், இங்க யாருக்குமே எதுவும் தெரியல கிரி. இன்ஃபேக்ட் நீ, உன் மாமா எல்லோருமே எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்களா இருக்கீங்க. ஈவன் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு கூட எதுவும் தெரியல. இங்க அர்த்தம் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பெரிய கொடுமை. சாமியார்கள்ல கூட போலி சாமியார்கள் நிறைய இருக்காங்கன்னு அவர் சொன்னது எனக்கு பெரிய ஷாக். அதுதான் உண்மை. ஒரு ஃபேக்டரி கட்டி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறதை விட கோவில் கட்டி அருள்வாக்கு சொல்லி சம்பாதிக்கிறது இங்க சுலபம். அதுக்கு இங்க மதிப்பும் கூட. எப்படி இப்படி இருக்க முடியுது? உங்க மதிப்பே உங்களுக்கு தெரியலையே. யோகா, ஞானம் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுமா? ஆட, நீ என்னமோ இந்தியன் சித்தா கல்ச்சர் பத்தி கரை கண்டவ மாதிரி பேசுறியே. லுக், எல்லாம் ஹம்பக். இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதனால தான் இந்தியா ஒரு டர்ட்டி கண்ட்ரியாகவே இருக்கு. ஜெனரலா இந்தியான்னா வாட்டர் ப்ராப்ளம், ஜாதி சண்டை, கோமணம் கட்டிக்கிட்டு திரிகிற பிளடி பிச்சைக்கார சாமியார்களோட ஒரு பூமிங்கிற மாதிரி தான் உங்க யூஎஸ்ல கூட ஒரு தாட் இருக்கு. அதுதான் உண்மை. இதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னா உன் தாய் நாட்டை பற்றி இவ்வளவு கேவலமா பேசுறியே நீன்னு சொல்லுவேன்னு தான் நான் எதுவும் சொல்லல. இப்ப பார்த்தல்ல, யாருக்கும் எதுவும் தெரியாது. அவ்வளவும் ஃப்ராட். ஃப்ராடில் பெரிய ஃப்ராடு சாமி பேரால பண்ற ஃப்ராடு தான். அதுல எங்க ஆளுகளை அடிச்சுக்க முடியாது. இதை நீ எழுது. கிரிதர் குமுறி விட்டான். கார்த்திகேயன் கேட்டபடியே படுத்திருந்தார். அங்கிள், வாட் யூ சே? அவள் அவர் பக்கம் திரும்பினாள். நத்திங். இப்படி சொன்னா எப்படி அங்கிள்? வேறு என்ன பண்ண சொல்ற? இங்க உனக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு பொய்யை நீ தெரிஞ்சுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம். யோகா ஞானம்னு என்னென்னவோ சொன்ன, இருக்கலாம். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஞானமெல்லாம் பெருசு இல்லை, கஜானாதான் பெருசு. ஒவ்வொரு இந்தியன் மேலேயும் ஆவரேஜா 5000 ரூபாய் கடன். புதுசா வேலை வாய்ப்பே கிடையாது. வேலையில இருக்கிறவங்களை கூட பிஆர்எஸ் போக சொல்லி துரத்துறாங்க. குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிறோம், கும்பிடுற சாமிக்கு சண்டை போட்டுக்கிறோம். காலடியில் இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து உச்சியில இருக்கிற கார்கில் வரை ஒரே சண்டைதான். பட்டப்பகல்ல பல 1000 பேர் பார்க்க கொலை நடக்குது. கொலை செய்யப்பட்டவன் ஒரு சமூக சேவகன். பெட்டிஷன் எழுதி போட்டு தப்புகளை சுட்டி காட்டுறது தான் அவன் வேலை. அவனையும் கொன்னு சமூக சேவைனே யாருமே ஆசைப்படுற கூடாதுங்கிற மாதிரி மிரட்டிட்டு போவாங்க இவங்க. கொலை செய்தவங்களையும் பிடிக்க மாட்டாங்க. பயந்து வாழணும், எனக்கென்னான்னு இருக்கணும். வஸ்ட் கண்ட்ரிமா. நிஜமா சாமியோ இல்லை சித்தரோ இருந்தா இப்படியா விடுவாங்க? உலகத்திலேயே பெரிய கோவில் திருப்பதி. அங்க கூட
காசு கொடுத்தா ஒரு கவனிப்பு, கொடுக்கலைன்னா ஒரு கவனிப்பு. அது தெரியுமா உனக்கு? வெரி வெரி வெஸ்ட் கண்ட்ரி இது. பேசாம 3ஆம் உலக யுத்தம் வந்து அணுகுண்டு போட்டு டோட்டலாக ஒழிச்சு கட்டிடலாம். யூசி, அப்படிதான் நடக்க போகுது பார். கார்த்திகேயன் எங்கோ ஆரம்பித்து எங்கோ போய்விட்டார். அங்கிள், லிண்டா சற்று காட்டமாக காதை பொத்தி கொண்டாள். என்னம்மா, நீங்க சொல்ற எல்லாமே எல்லா கண்ட்ரிலேயும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஜப்பான் ஜெயிச்சுடுச்சுன்னு ரஷ்யாவில் கார்களை கொளுத்துறாங்க. ஒரு விமானத்தையே விட்டு மோதி வேர்ல்டு ட்ரேட் சென்டரையே சாம்பலாக்கிட்டாங்க. ஒரு யூத தலைவர் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்காரு. ஆசையுள்ள மனுஷன் இருக்கிற இடமெல்லாம் சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு. ஆனா அங்க எங்கேயும் இப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டு ஒரு பிரேயர் கிடையாது. இதை மாற்றவும் முயற்சிகள் கிடையாது. யாருக்கு பலம் இருக்கோ அவங்க பிழைச்சிக்கலாம், அதுதான் நிலை. ஆனா இந்தியால அப்படி இல்லை. உலக அமைதிக்கு யாகம் பண்றீங்க. இவ்வளவு பிரச்சனையிலேயும் நீங்க காட்டுற ஒத்துமை ரொம்ப பெருசு. தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புற நம்பிக்கை அதை விட பெருசு. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். உங்க முன்னோர்கள் சிலர் இதை சொல்லாமலேயே செத்து போயிருக்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. உங்க மதிப்பை உணராம அக்கம் பக்கம்தான் பெருசுன்னு நினைச்சு எங்க கல்ச்சருக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சதோட எதிரொலி இது. நான் உங்களை விட அதிகமா உலகத்தை பார்க்கிறவ. இது புதையல் இருக்கிற தேசம். அதான் உங்களுக்குள்ளேயே அதை திருடுறவங்களும் அதிகமாய் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு திருட தெரியல, சாமர்த்தியம் இல்லை. எல்லாருமே அசட்டு திருடர்கள். இருந்தாலும் இந்த திருடர்களுக்கு நடுவுல அந்த புதையல் பாதுகாப்பா இருக்கிறதாத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஜிகினா காகிதம் தரையில கிடந்து மின்னினாலே தங்கமோன்னு எடுத்து பார்க்குற மனோபாவமுள்ள தேசத்துல அற்புதமான அபூர்வ விஷயங்கள் எப்பவும் மறைக்கப்பட்டு தான் இருக்கும். நொல்லை அணுகுண்டை வச்சுக்கிட்டே மிரட்டுகிற மிரட்டல்களுக்கு பஞ்சமில்லை. இதுல இரும்பை தங்கமாக்குற ரசவாதமும் தோன்றி மறையிற மாயாஜாலமும் கூடு விட்டு கூடு பாயிறதும் துரும்பை இரும்பாக்குறதும் இரும்பை துரும்பாக்குறதும் ஒரு பள்ளி படிப்பு மாதிரி படிக்க முடிஞ்சா என்ன ஆகும்? பூமி தாங்குமா? லிண்டா மூச்சு விடாதபடி பேச்சிய பேச்சில் அழுத்தமான மறுக்க முடியாத உதாரணங்கள். அவ்வளவையும் நடராஜனும் அந்த பிச்சைக்கார சுவாமியும் கூட கேட்டபடியே தான் உட்கார்ந்திருந்தார்கள். கார்த்திகேயன் கொஞ்சம் ஸ்தம்பித்து போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கிரிதரன் மோவாயில் கையை வைத்திருந்தான். வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டது போல தோன்றியது. திடீரென்று பிச்சைக்கார சாமி கையை தட்டியது. எல்லோருமே திரும்பி பார்த்தார்கள். ஃபென்டாஸ்டிக், சூப்பர், A1 என்று அது ஆங்கிலத்தில் பாராட்டியது. நடராஜன் வியர்ந்து போனான். லிண்டா ஆங்கிலத்தில் பிளந்து கட்டியது இவருக்கு புரிந்துவிட்டது. லிண்டா அவர் அருகில் வந்தாள். அவர் பாராட்டுக்கு நன்றி கூறும் விதமாய் தேங்க்யூ ஓல்டுமேன் என்றாள். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணுமா என்றார் அவரும், அதுவும் நல்ல ஆங்கிலத்தில். எதுக்கு? எதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சு வச்சிருக்கியே. சந்தோஷம். இன்னும் பல விஷயங்கள் புரியணும் எனக்கு. என்னென்ன? என்னை இங்கே வர சொன்ன நாகராஜ போகர் இப்ப ஏன் இங்கே இல்லை? ரியலா அவர் சமாதியாயிட்ட ஒருத்தரா இல்லை ஃப்ராடா? நீங்களாவது சொல்லுங்க. நீ அதை எப்படி நினைக்கிற? இதோ இவன் மாசம் தவறாம மலைக்கு வர்றான். செத்தவங்க எப்படி திரும்பி வர முடியும்னு கேட்குறான். வர முடியாதுன்னு நினைக்கிறது மனுஷ மனசோட வரம்பு. வர முடியும்னு நம்புறது அந்த வரம்பை தாண்டி எட்டி பார்க்குற ஒரு முயற்சி. நீ என்ன சொல்ற? நான் வர முடியும்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா எங்க ஜீசஸ் எப்படி உயிர்த்தெழுந்து திரும்பி வந்திருக்க முடியும்? சபாஸ், சரியான இடத்துக்கு வந்துட்ட. அவர் அப்படி செய்ததும் அதற்கு பேரும் என்ன தெரியுமா? என்ன? அதுதான் அஷ்டமா சித்தியில் பிரதானமான அனிமா. அவர்தானே ஒரு அப்பத்தை 100 அப்பமா மாற்றி எல்லாருக்கும் கொடுத்தார். யூ ஆர் ரைட். அது என்ன? அதுக்கு பேர் தான் மகிமா.
மகிமா? எஸ். ஒன்றை பலவாக்குவது எல்லாம் இதோ இந்த வெட்ட வெளியில் இருக்கு. என்ன வேணும்? எது வேணும்? இது தரும். திரட்டு தெரியணும், அவ்வளவுதான். எப்படி எப்படி எனக்கு சொல்லித்தர முடியுமா? ஒரு பெண்ணான உன்னால அதையெல்லாம் புரிஞ்சு கற்றுக்க முடியுமாமா? நிச்சயமா, அதுதான் என் நோக்கம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்படித்தான் இதோ இவனும் ஆசைப்பட்டான், கேள்வி கேட்டான். ஆனால் சுயநலம் உள்ளவர்களால அது முடியாது. நான் முடிக்க நினைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? சுயநலத்தை ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதோ இவனுக்கு சொன்னதையே உனக்கு சொல்கிறேன். அதோ அந்த ஹோமகுண்டம் இருக்கே, அதில் தைரியமாய் போய் விழ முடியுமா உன்னால? அவர் சொல்லி முடிக்க அவள் பார்வை அணைந்து புகைந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தை பார்த்தது. பின்னாலேயே வந்து நின்று கொண்டிருந்த கிரிதர், லிண்டா கமான், இந்த மாதிரி பக்கிரிங்க கிட்டையெல்லாம் என்ன பேச்சு, கமான் என்று அழைத்தான். ஸ்டாப் இட், இவர் பக்ரி இல்லை, இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, நீ சும்மா இரு என்றாள். அதான் அதில் விழுவியா இதில் விழுவியான்னு கேட்குறான். எல்லாம் மிரட்டல். இங்கே சில லாஜிக் உண்டு. ஒருத்தன் மலையை தூக்க போகிறேன், எல்லாரும் வாங்கன்னா எல்லாரும் போனாங்க. எப்படி தூக்க போகிறான்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுடனே நான் நிச்சயமாக தூக்குவேன், சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும்னா. என்ன சொல்லுங்க? நாங்கள் தலையில் மட்டும் தூக்கி வச்சிருங்க, அது போதும். நான் அப்படித்தான் இந்த பெரியவங்கிற பேசுகிற பேச்சுகளும். வா போகலாம். மொத்தத்தில் உலகமே மோசங்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். நீ பாட்டும் இந்த ஆள் பேசுகிறத வச்சு அனிமா மகிமான்னு அளக்கிறத வச்சு பெருசாக ஏதோ இருக்கோன்னு நினச்சுடாத. கமான், நாம் கிளம்புவோம். உரிமையாக அவள் கையை பிடித்து இழுத்தான். அவர் பார்த்தபடியே இருந்தார். ஓல்டு மேன், நான் அந்த ஹோம குண்டத்தில் விழுந்தா எனக்கு சுயநலம் இல்லேன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? லிண்டா அவனோடு செல்லாமல் அவரிடம் மீண்டும் ஊன்றினாள். சுயநலம் இருந்தா செத்து போயிடுவேனே, வாழ முடியாமல் போயிடுமேன்னு நினைப்ப, இல்லைன்னா துணிச்சலா குதிப்பே இல்லையா? அவரும் விடாம பதிலளித்தார். அப்ப சாகிறவங்க கிட்ட சுயநலம் இல்லாம போயிடுதா? அப்படி இல்லை. பெரிய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னா பெரிய செயல்கள் செய்ய மனசு துணியணும். சாகிறது ஒரு பெரிய செயலா? உயிரை இழக்கிறது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? நான் எங்க உயிரை இழக்கிறேன்? உடம்பத்தானே இழக்கிறேன். அது எப்படி பெரிய இழப்பு ஆகும்? அடுத்த நொடி அந்த பெரியவர் அவளை அசாதாரணமாக ஒரு பார்வை பார்த்தார். கமான், டெல்மி, உடம்பை இழக்கிறது எப்படி பெரிய இழப்பாகும்? நொண்டி முடம்னு இயலாம இருக்கிற அவ்வளவு பேரும் நல்ல உடம்பை இழந்தவங்கன்னு தானே. அவங்கெல்லாம் அப்ப சுயநலம் இல்லாதவங்க தானே. லிண்டாவின் மடக்கல் கேள்வி முன் அவர் எழுந்து நின்றார். நடராஜன் பக்கம் திரும்பினார். என்ன சாமி, என்ன பார்க்குறீங்க? இல்லை, இப்படி ஒரு கேள்விய உன் புத்தியால கேட்க முடிஞ்சதா? உடனே அவன் குறுகினான். உடம்பு போயிட்டா உயிர் போயிடும், உயிர் போயிட்டா எதை புரிஞ்சுக்க முடியும்னு தானே நீ சிந்திச்ச? அவன் அமைதியாக அவரை பார்த்தான். நம்ம கலாச்சாரத்தை புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த பெண்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேடல் உன்கிட்ட இல்லையே. அவர் அவனுக்காக பதிலை சொல்லிவிட்டு, கொஞ்சம் என் கூட வாமா என்று அவளை அழைத்தார். எங்க? சமாதி ஆயிட்டவரை பார்க்க வேண்டாமா? நிச்சயமா. நீ இப்படி கேள்வியெல்லாம் கேட்ப, கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லி அவர்தான் என்னை அனுப்பிச்சு இருக்கார். அவரை பார்க்க வேண்டாமா? லிண்டா எதுவும் பேசவில்லை. அவரை பின்தொடர தொடங்கினாள். கார்த்திகேயனும் கிரிதரனும், ஏன் நடராஜனுமே கூட பிரம்மை பிடித்த மாதிரி அவர்கள் இருவரையும் பார்த்தனர். இருவரும் அவர்கள் எதிரில் காட்டின் இருளுக்குள் மறைந்தனர். அவர்கள் மறைந்ததை தொடர்ந்து கார்த்திகேயன் கத்தத் தொடங்கினான். கிரி, என்னப்பா இது? அந்த பெண்ணை அந்த கிழவனோட போக விட்டுட்டியே, அவளும் போயிட்டாளே. கிரிதரனுக்கே பிறகுதான் தப்பு செய்து விட்டோம் என்கின்ற மாதிரி தோன்றியது. போ கிரி, இது ஒரு டைப்பான காடு. வேலை வெட்டி இல்லாதவன் எல்லாம் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசிரமம் அமைக்கிற காலம் இது. லிண்டா ஃபாரின் பொண்ணு, எதையாவது பண்ணி அவகிட்ட டாலரை கறக்க பார்ப்பாங்க. போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. தொடர்ந்து அலறினார் கார்த்திகேயன்.
கிரிதரனும் எழுந்து லிண்டா என்று அங்கிருந்தே கத்திக்கொண்டு ஓடினான். அத்தியாயம் 8. குறிப்பு: உலகில் காலத்தை வென்ற விஷயங்கள் 2 தான் என்பார்கள். ஒன்று ஒளி, அடுத்தது மனம். மனமானது ஒளியை விட வேகமானது. நினைத்த மாத்திரத்தில் நாம் இந்திரலோகத்தில் இருப்பதாக கூட கற்பனை செய்து கொள்ள முடியும். இதோடு போட்டி போடக்கூடியது ஒளிதான். இந்த ஒளியைத்தான் சூரியனாக காண்கிறோம். சூரியனிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு பிண்டம்தான் பூமி. இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது. பூமியை பற்றி நினைக்கும் போதே வியர்ப்பாக இருக்கும். ஆட்டின் உடலில் இருந்து வெட்டி எடுத்த மாமிசமானது உயிரோட்டமின்றி கசாப்பு கடையில் தொங்கவிடப்பட்டிருக்கும். அதை அப்படியே விட்டால் காற்றோடு கூடி வினைக்குள்ளாகி அதில் கண்ணுக்கு தெரியும் விதமாய் புழுக்களும் கண்ணுக்கு காண முடியாத வகையில் நுண்ணுயிரிகளும் தோன்றி அதில் இருந்து ஏராளமான உயிர் செல்கள் உருவாகும். இந்த உயிர் செல்கள் ஆடு உயிரோடு இயக்கத்தில் இருந்த சமயத்தில் ஆட்டின் உடல் பாகம் என்ற பெயரில் வேறு விதமாக இருந்திருக்கும். அந்த ஆட்டின் உடல் உயிரோடு இருக்கும்போது ஒரு விதமாகவும், உயிரோட்டம் அறுபட்டு மாமிசமான பிறகு வேறு விதமாகவும் உயிர் செல்களை உருவாக்கும் விந்தையை எண்ணி பார்க்க வேண்டும். பூமியும் இப்படித்தான். பூமி சூரியன் என்னும் ஆட்டிலிருந்து பெயர்ந்து விழுந்த ஒரு மாமிச துண்டு. இதில் புழு பூச்சிகளாக உருவானதுதான் மனித இனம். சுருக்கமாய் சொல்வதானால் நாம் எல்லோருமே ஒளியின் உமிழ்வுகள்தான், வெப்பத்தின் பிரதிநிதிகள். அதனாலேயே நமது உடலில் சராசரி வெப்பமே இயக்க சக்தியாக இருப்பதையும் யூகிக்கலாம். பஞ்சபூதத்தில் ஒன்றான நெருப்பின் குணமே ஒளி. இதன் அடங்கிவிட்ட தோற்றமே இருள். இந்த ஒளியும் இருளும் தான் பலவித வாயுக்களை உருவாக்கி அதன் திடஸ்வரூபமாய் நீரை உருவாக்கி ஒளி பிண்டமாகிய பூமியை சுற்றி ஆக்கிரமிக்கும் போது விசையை, அதாவது புவி ஈர்ப்பு விசையை உருவாக்கி விசையின் குழந்தையாக காற்றை விளையாடவிட்டு செயலாற்றுகிறது. அதாவது நெருப்பே முதலில் பூமியை தந்தது, பின் அதை காற்றை கொண்டு மூடியது. அதன் பின் காற்றோடு கூடி செயலாற்றி மழை மேகமாகி நீரையும் வர்ஷித்தது. மொத்தத்தில் நெருப்பு நிலமாகி பின் காற்றாகி பின் நீரான விந்தைகள் நடந்தன. இந்த 4ம் ஆகாயம் என்னும் வெட்ட வெளியில் நிகழ்ந்தது. இதனாலேயே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களை நாம் உணர முடிகிறது. இதில் நெருப்பும் ஆகாயமும் பிரதானம். இடைப்பட்ட காற்று, நிலம், நீர் எல்லாம் இரண்டின் இடையே உருவானவை. இரண்டும் கூடி பெற்றவை என்றும் கூட சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் யோசித்தால் நெருப்பாகிய சூரியன் வலம் வருவது ஆகாயத்தில்தான். எல்லைகளற்ற அதில் குறிப்பிட்ட ஒரு பரிணாமம் கொண்ட சூரியனின் இருந்துதான் பூமி உள்ளிட்ட எல்லா கோள்களுமே தோன்றி உதிர்ந்தன. அப்படி உதிர்ந்தவைகள் ஆகாய யாத்திரையை ஒவ்வொரு நொடியும் செய்தபடியே இருக்கின்றன. இதில் ஆச்சரியமூட்டும் விதமான பூமி தன்னை தானேயும் சுற்றி கொள்கிறது. இப்படி சுழலுவதாலேயே ஈர்ப்பு விசை முதல் காற்று வீச்சு வரை எல்லாமே சாத்தியமாகிறது. இந்த சுழற்சியும் பயணமுமே காலம் என்கின்ற ஒன்றினை உண்டாக்குகிறது. காலம் என்று ஒன்று உண்டாகியே தீர வேண்டுமே. அந்த வேகத்தை அளக்கவே மனிதன் கடிகாரத்தை கண்டறிந்தான். உலகின் மிக குறைந்தபட்ச வேகம் வினாடி முள்ளின் ஒரு நொடிக்கும் அடுத்த நொடிக்குமான பயணத்தின் இடையில்தான் உள்ளது. குறைந்த வேகம் என்று ஒன்று இருந்தால் கூடுதல் வேகம் ஒன்று இருக்க வேண்டுமே. இந்த கூடுதல் வேகத்துக்குள் தான் தன்னை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அஷ்டமா சித்து. சித்து புரிய மேற்சொன்ன அத்தனை புரிதலும் அவசியம். நான் யார் என்பது முதலில் தெரிய வேண்டும். நம்மை இயக்க துணையானது எது என்பது தெரிய வேண்டும். இதை கடந்து உள்ள ஆகாயம் பற்றிய சிந்தனையும் அதுவே காலநேர வர்த்தமானங்களை உருவாக்குவதையும்
புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்கும் மேலாக நம் மனம் பற்றியும் அதன் எண்ணங்கள் பற்றியும் தேறி தெளிந்து எண்ணத்தை இந்த பஞ்சபூதத்தில் எதுவும் கட்டுப்படுத்த இயலாத அதிசயத்தை உணர வேண்டும். இந்த எண்ணம் கால நேரத்தை வெற்றி கொண்டதை அறிந்தால் இதுவும் ஆகாயமும் ஒன்று என்கின்ற ஞானம் தோன்றும். எல்லையற்ற ஆகாயத்தில் உதிர்ந்த ஒளித்துண்டு பூமியாகி மனித மிருக உயிர்களை உருவாக்கி வாழ்க்கை முறையை உருவாக்க நீர் காற்று என்கின்ற கூட்டுறவை காலத்தோடு கலந்து வைத்ததை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகாயத்தில் நிகழும் அவ்வளவும் எண்ணமாகிய மனதிலும் நிகழ்வதை இப்போது புரிந்து கொள்ளலாம். ஒளியும் ஆகாயமும் ஒன்று கூடி செய்வதை மனதும் செய்யும் என்பது தெரிகிறதா? மனதை ஆகாயத்தோடு சேர்த்து கால நேரத்தை வெற்றி கொண்டால் நொடிக்குள்ளான காலத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அந்த சாதிப்பில் மறைவது, தெரிவது, சிறிதாக்குவது, பெரிதாக்குவது என்று ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதற்கு நாம் வைத்த பெயர்களே அனிமா, மகிமா, லகிமா என்று அமைகிறது. கிரி இருண்ட காட்டுக்குள் அவர்களை தேடி அலைப்பாய்ந்தான். இருட்டு கண்ணை கட்டியது. யாரையும் காணவில்லை. எங்கே போனார்கள்? என்ன ஆனார்கள்? அவனை பயம் பிடித்தாட்ட ஆரம்பித்தது. அதே சமயம் அந்த பரந்த காட்டில் ஒரு பாறை மேல் பௌர்ணமி வெளிச்சம் தவழ்ந்து புரளும் இடத்தில் அந்த பிச்சைக்கார சாமி போய் அமர்ந்தது. லிண்டாவையும் எதிரில் அமரச் சொன்னது. எதுக்கு உட்கார சொல்றீங்க? உட்காருமா. நாகராஜ போகரை காற்றேன்னு இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார சொன்னா எப்படி? உட்காரு, காற்றேன். அவளும் அரைமனதாக அமர்ந்தாள். அவர் உடனே கை கால்களை நெட்டி முறித்து முகத்தை கைகளால் மூடி புசு புசு வென்று துடைத்து கொள்ளத் தொடங்கினார். அந்த செயலை பார்த்தபடியே லிண்டா சுற்றுமுற்றும் ஒரு நொடி பார்வையிட்டாள். ஒரு நொடிதான். திரும்ப அந்த பிச்சைக்கார சந்நியாசியை பார்த்தவளுக்கு பகீர் என்றது. எதிரில் நாகராஜ போகர். நீங்க அவளிடம் இருந்து பேச்சே வர முடியாத நிலை. நான் தான். என்னடா இது மாயம்னு பார்க்குறியா? எஸ், வாட் அ மிராக்கிள். உனக்கு இது மிராக்கிள், ஆனால் இது ரொம்ப சாதாரண சித்து. மிராக்கிளுக்கு இங்கே அதுதான் பெயரா? அப்படியும் சொல்லலாம். ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது எப்படி சாத்தியம்? ஒரு கட்டுரையை எழுதி புகழ் பெறுவதற்காக இதை நீ கேட்குறியா? இல்லை நிஜமான துடிப்பா? நிஜமான துடிப்பு தான். சொல்கிறேன், சொல்லியும் தரேன். ஆனால் ஒரு விஷயம். என்ன? கட்டுரையா இதை எழுதக்கூடாது. அப்படித்தானே? எழுதேன், தாராளமாக எழுதேன். எழுத்து ஒரு ஆரம்பமாக மட்டும்தான் அமைய முடியும். அதனால் சமையல் செய்ய சொல்லி கொடுக்கிற மாதிரி இதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. படித்தாலும் புரியாது. எல்லாம் பொய், புழுகு, நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. கற்பனைன்னு சொல்லி தள்ளிடுவாங்க. அதைத்தான் உடைக்க நான் விரும்புகிறேன். எங்கள் ஸ்டேட்ஸில் ஆவிகளை படம் எடுத்து போட்டிருக்கோம். ஒருத்தர் பறக்கும் தட்டு மூலமாக வேற்று கிரகத்து மனிதர்கள் வந்து போனதையெல்லாம் எழுதியிருக்கார் ஆதாரங்களோட. லிண்டா உணர்ச்சி வசப்பட்டாள். அப்போ எழுதணும். அதை படித்து எல்லோரும் வாயை பிளக்கணும். இதுதான் உன் தேவையா? லிண்டா இந்த கேள்வி முன் மட்டும் சற்று தயங்கினாள். சொல்லுமா, முதல்ல புரிஞ்சுக்கணும். எழுதணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன். இப்போ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியை ஜெயிக்கவும் ஆசைப்படுறேன். அவர் சிரித்தார். சரி, என் கூட வா. எங்க? வா. ஏன்? கையை நீட்டினார். பற்றி கொண்டாள். தயக்கமாகத்தான். நடந்தார். தொடர்ந்தாள். சில நிமிடங்கள் சென்றிருக்கும். இருவரும் அமெரிக்காவில் லிண்டாவின் வீட்டு முன் உள்ள நீண்ட மரவரிசை கொண்ட சாலையில் நடந்து கொண்டிருந்தனர். பட்டப்பகல். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சே என்று ஆச்சரியப்பட்டவள் தன் வீட்டை பார்த்து விகிர்த்து போனாள். உன் வீடுதான், உன் ஊர்தான். ரொம்ப வேகமாக பயணம் செய்து இங்கே வந்திருக்கோம்.
அவ்வளவுதான். அவர் மீண்டும் சிரித்தார். என்னால் நம்பவே முடியல. நோ நோ, இது பொய். கத்தினாள், வியர்த்தாள், தடுமாறினாள். அவர் அமைதியாக இருந்தார். வீட்டுக்கு ஓடினாள். வயதான அவள் தாய் இருந்தாள். ஹாய் லிண்டா, எப்போ வந்தே என்று கேட்டுக்கொண்டே எதிரில் வந்தாள். மாம், அவளிடம் கூவல். மீண்டும் பதட்டம், பரபரப்பு. வெளியே வந்தாள். அவர் இல்லை. மை காட், எங்க அவர்? தேடினாள். வெகுநேரம் தேடினாள். பின் திரும்பி வந்து ஆசுவாசித்தாள். அம்மாவிடம் நடந்ததை சொன்னாள். அம்மா உடனே, பைத்தியம், எதுக்காக இப்படி உளர்ற என்று கேட்டாள். உளறலை, இது உண்மை, நம்பு. ஜஸ்ட் ஒரு அரை மணி முன்பு நான் வெள்ளியங்கிரி மலையில கிரி கூட இருந்தேன். அவன் கூட இப்ப அங்கதான் இருக்கான். ஜஸ்ட் அ மினிட். அவனை ஃபோன் செய்து பிடித்தாள். கிரி, நவ் ஐ ஆம் இன் மை ஹவுஸ் என்று ஆரம்பித்தாள். விவரித்தாள். கிரி வாயை பிளப்பதும் பதட்டப்படுவதும் அவளால் உணர முடிந்தது. ஃபோனை வைத்தவள் குட்டி போட்ட பூனை போல நடந்தாள். இப்படி தன்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே. ஆம்ஸ்டாங் நிலவில் காலை வைத்ததை விட ஒரு அதிசயத்துக்கு என்னை ஆளாக்கிவிட்டு இப்படி போய்விட்டாரே. இதை வெளியில் சொன்னால் எவ்வளவு பேர் நம்புவார்கள்? நம்பும்படியும் சொல்ல முடியும். ரிட்டர்ன் டிக்கெட் இப்போது கிரியிடம், விசா, பாஸ்போர்ட் எல்லாமே கிரியிடம். ஆனால் நானோ இங்கே. இது போதும். இதை வைத்தே பத்திரிகை, டிவி எல்லாவற்றிலும் வெளுத்து வாங்கலாம். அவளுக்குள் எண்ணங்களின் கொப்பளிப்பு. அப்படியே எழுந்து வெளியில் வந்தாள். நாகராஜ போகர் மீண்டும் நின்று கொண்டிருந்தார். சிரித்தார். மை காட், எங்கு போயிட்டீங்க என்று கேட்டபடியே போய் அவர் முன் நின்றாள். அவர் மீண்டும் கையை நீட்டினார். ஓ, திரும்ப இந்தியா போக போறோமா? ஆமா, வா போகலாம். உன் சகாக்கள் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. அவள் இந்த முறை அவர் கையை பற்றி கொள்ள யோசித்தாள். ஒரு உலக அதிசயத்தை பதிவு செய்ய கிடைத்த வாய்ப்பு நழுவி போய் விடுமோ என்கின்ற பயம் அவள் கண்களில் மின்னியது. அவரோ இழுத்து பிடித்தார். விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். காருக்குள் கிரிதர், கார்த்திகேயன், கூடவே லிண்டா. அவளிடம் பேச்சில்லை, மூச்சில்லை. நீ எதுவும் பேசக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கேன்னு பொய் தானே சொன்னேன். அந்த பிச்சைக்காரன் மென்டலா உன்னை குழப்பிட்டான். பைத்தியமாகவே நீ ஆயிடுவேன்னு தான் நான் நினைக்கிறேன். காருக்குள் கிரி பேசிக்கொண்டே வந்தான். வழியில் நடராஜன் மட்டும் கண்ணில் பட்டான். காரை நிறுத்தச் சொல்லி அவனை பார்த்தாள். நீ ஏன் நடக்கிற? எங்க அவர்? அவர் கூட போனா உன் ஊருக்கு சீக்கிரமா போயிடலாமே என்றாள். அவன் விரக்தியாக சிரித்தான். உண்மைதான் மேடம், ஆனா அவர் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லி அதை புரிஞ்சுக்க சொல்லி இருக்கார். அதுக்கப்புறமா என்னை பிருந்தாவனத்துல வந்து பார், நான் வேற, போகர் வேற இல்லைனார் என்றான். ஆமா, அது உண்மைதான். உன்கிட்ட என்ன சொன்னார்? நீ என்ன செய்யணும்? வேண்டாம், நீங்க எல்லாத்தையும் எழுதுவீங்க. செயல்ங்கிறது எழுத்துல கூடாது. எதையும் நிரூபிக்க துடிக்காதீங்க. உங்க அனுபவம் போக போக உங்களை மாற்றும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் போகர் சாமி திரும்ப உங்களை சந்திப்பார். நானும் சந்திப்பேன். ஆனால் நாம் இந்த உலகத்து மனுஷங்களை பெருசாக நினைக்கிறத விட்டுடணும். அப்பத்தான் நமக்கு எல்லாமே தெளிவாக வசப்படும். அவன் பேச பேச காரை எடுக்க சொல்லி வேகமானார் கார்த்திகேயன். போதுமடா சாமி, ஏன் வந்தோம்னு இருக்கு என்று தலையையும் உசுப்பிக் கொண்டார். ஆனால் லிண்டா அமைதியாக யோசிக்கத் தொடங்கினாள். எல்லாம் கனவு போல, நிஜம் போல, மறுபடியும் நிஜம் போல, மறுபடியும் கனவு போல என்று மாறி மாறி மனதை அலைக்கழித்தது. ஒரு வரி, ஒரே ஒரு வரி. இந்தியன் மித்தை பற்றி எழுதுவது கூட சிரமம் என்று தோன்றியது. டைரியை திறந்தாள். இந்தியன் மித் கடவுளை போன்றது. ஒரே வரிதான். படித்துவிட்டு பைத்தியக்காரத்தனமானது என்று திருத்தம் செய்தான் கிரி. அப்புறம்தான் அவளுக்கு தெரிந்தது அதை கூட எழுதியிருக்கக்கூடாது என்று. நாகராஜ போகர் சொன்னது காதில் ஒலித்தது. நீ எழுதினா புரியாது, சிரிப்பாங்க, கேலி செய்வாங்க. எப்பேற்பட்ட உண்மை! பரவசமாக இருந்தது. திரும்பி பார்த்தால் மலை நழுவிக் கொண்டிருந்தது. ஆனால் மனதுக்குள் வார்த்தை
படுத்த முடியாத அந்த வேதனை மட்டும் நழுவும் மலையை விட பெரியதாக வளர்ந்து மரித்தது. ஒன்றுமே இல்லாத சிறிய விஷயம் பெரியதாக தெரிவதுதான் மகிமா. லிண்டாவுக்குள்ளும் மகிமா. முற்றும். நண்பர்களே, திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் மிக எளிமையாக மகிமாவை பற்றி ஒரு கதையின் மூலம் புரிய வைக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். சில விஷயங்களை உணர்வு பூர்வமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நாமும் முயற்சிப்போம். விரைவில் 3ஆம் சக்தியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.